ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுதா சமையல். இன்னைக்கு நம்ம ரம்ஜான் ஸ்பெஷலாக 1/2 கிலோ அளவில் சிக்கன் தம் பிரியாணி குலையாமல் பிரியாணி பாட்டில் கரெக்டான பக்குவத்தில் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ருசியாகவும் பிரியாணிக்கு சைடிஷாக ஈஸியான சிக்கன் கிரேவியும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, ஓரளவுக்கு பெரிய பீசஸான சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ அளவில். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கணும். சிக்கன் கூட நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour இதை மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். பிரியாணியோட முக்கியமான டேஸ்ட்டுக்கு காரணமே நம்ம எந்த அளவு சிக்கன் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அரிசியும் நம்ம சேர்க்கணும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1/2 கிலோ அளவில் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டனோ சிக்கனோ எந்தது எடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலான அளவில் அரிசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியை ஒரு தடவை மட்டும் சுத்தம் பண்ணி கழுவினா போதும். ரொம்ப சுத்தம் பண்ண தேவையில்லை. ஒரு தடவை அலசி எடுத்துட்டு இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கனும் அரிசியும் நமக்கு தனித்தனியாக ஊற வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முக்கியமான ஒருத்தவங்களை நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இவங்களை மட்டும் அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். வேறு எந்த பொருளும் அரைக்க தேவையில்லை. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இந்த ரெண்டையும் மட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நம்ம நார்மலாக புதினா கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி சேர்த்து பாருங்கள், சுவையாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி பாட்டில் 1/2 கப் அளவு வாசம் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ரீஃபண்ட் ஆயிலுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் பிரியாணியோட டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அடுத்ததாக தாளிப்பு பண்ணிக்கலாம். 4 கிராம்பு, அன்னாச்சி பூ 1, கல்பாசி 1 துண்டு, பட்டை ஒரே 1 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஏலக்காய் கூட 2 முழுசாக சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியோட கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனோன்னா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் ஊற வைக்கும் போது சேர்த்துருக்கோம். அதனால் வெங்காயத்து கூட சேர்க்கும் போது 2 டீஸ்பூன் அளவில் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு முக்கியமாக நம்ம ஒவ்வொரு பொருள் வதக்கும் போதும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போ நமக்கு அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்க தக்காளியாக நான் 4 பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்பையும் பிரியாணியில் தக்காளி டேஸ்ட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால் கரெக்டாக தக்காளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் மூடி போட்டு தக்காளியை மசிய வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்ல தக்காளி குலைவாக வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல தக்காளி குலைவாக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம புதினா கொத்தமல்லி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இந்த புதினா கொத்தமல்லி சாறை வத்த விட்டுக்கணும். இதையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும். அடுத்ததாக நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த சிக்கனையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவில் தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்தோன்னே இந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த சக்கை ஃப்ளேவர் வராமல் மெதுவாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இது கூட மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 2 சிம்பிளாக தான் சேர்க்க போகிறேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.
மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட்லனாலும் நீங்கள் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு சக்தி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்றனால நான் சக்தி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இவ்வளோதான் மசாலாவே நம்ம சேர்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஊற வைக்கும் போது தனி மிளகாய் தூள்லாம் சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ நீங்கள் தனி மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ மூடி போட்டு சிக்கனை நல்லா ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நம்ம ரைஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு எந்த வகையான அரிசியாக இருந்தாலும் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் பிரியாணி இருக்கும். ரொம்பையும் குழஞ்சிடாமையும் விதையாகவும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா அரிசியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டாக அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 kg அளவு பாஸ்மதி ரைஸுக்கு இப்போ இந்த கிளாஸில் எனக்கு 2 கிளாஸ் அளவு கரெக்டாக அரிசி இருந்துச்சு. அதுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதே இது நீங்கள் சீரக சம்பா அரிசியில் பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். பாஸ்மதி அரிசினா 2 டம்ளர் அளவு தண்ணி. நார்மல் பொன்னி அரிசியில் செஞ்சீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இன்னுமே சில பேருக்கு இந்த பிரியாணி செய்யும்போது எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ அரிசின்ற டவுட் கன்ஃபியூஷன் வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கரெக்டாக டைம் பார்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்ததுலேருந்து 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியிலேருந்து பெரட்டி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. குறைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியும் பார்த்தீங்களா நல்லா எடுத்துருச்சு. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். சாதத்தை உடச்சிடாமல் பக்குவமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம அடுத்ததாக தம் வச்சுக்கலாம். தம் வைக்கிறதுக்கு தோசை தவா ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. தோசை தவா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி பாட்டை மேலே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் மேலே தூவிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறதுனா நெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே வெயிட் வைக்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம இஞ்சி பூண்டு தட்டுற இடிக்கல் இருந்ததுன்னா இடிக்கல் வைங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி சேர்த்து வெயிட் வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு வெயிட் வச்சாச்சு. ஸ்டவ்வையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில எதுவும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் கரெக்டாக குக் பண்ணிக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணாதீங்க. நம்ம அடுத்ததாக சிக்கன் கிரேவி இந்த டைமிங்கில் போய் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம். கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவில் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவில் தக்காளி எடுத்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோ அளவில் சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவியை ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம எந்த ஒரு பொருளும் அரைக்க தேவையில்ல. சட்டுன்னு உடனே ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவில் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஓரளவுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு செமி கிரேவியாக தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வத்துற அளவுக்கு ரெடியானதும் கொஞ்சமாக இதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா இலைகள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். பிரியாணி தம் போடுற டைமுக்குள்ளேயே இந்த சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு தம் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசியில் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா அரிசியும் மேல் எலும்பி வானம் பார்த்து நிற்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோன்னு அர்த்தம்.
கொஞ்சம் கூட சுத்தமாக அடி பிடிக்கலை, அதே சமயம் குழையவும் இல்லை. கரெக்டான பக்குவத்தில் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. சாப்பிட்றதுக்கும் ட்ரையாக இல்லாமல் அப்படி ஒரு ஜூஸியாக சூப்பரான டேஸ்ட்லேயும் நல்ல கமகமன்னு வாசத்தில் சூப்பராக வந்திருக்கு. சாதத்தை உடச்சிடாமல் பொறுமையாக பிரியாணியை பெரட்டி விட்டு கிளறிக்கோங்க. இந்த மாதிரி பிரியாணியை பாத்திரத்தில் வைக்க கற்றுக்கிட்டீங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் தேடவே மாட்டீங்க. இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. குக்கரில் செய்கிறத விட இந்த ஸ்டெப் ஈஸியாகவே இருக்கும். சுவையான பாஸ்மதி அரிசியில் சிக்கன் தம் பிரியாணி, அது கூட சைடிஷாக சிக்கன் கிரேவி, முட்டை, தயிர், வெங்காயம் பண்ணியாச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.